வணக்கம். தீபாவளி பண்டிகைக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை ஏம்பலம் தொகுதியில் அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு தீபாவளி பண்டிகைக்காக வழங்க வேண்டிய இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம்பேட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இலவசமாக வழங்கப்படும் வேட்டி சேலை தரமானதாக உள்ளதா என்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். துணியின் தரத்தை அறிந்த பின்னர் இலவச வேட்டி சேலையினை பயனாளிகளுக்கு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏம்பலம் தொகுதி முழுவதும் 8033 ஆண்களுக்கும் 8481 பெண்களுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை இடமாற்றம் செய்வதை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் கொண்டுவரப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய நூலகமான சென்னை கோட்டூர்புரத்தில் 172 கோடி செலவில் 2008ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2010ஆம் ஆண்டு 8 ஏக்கர் நிலத்தில் 8 தளங்களாக 3,75,000 சதுர அடியில் சாதாரண நாட்களில் 1000 பேரும் விடுமுறை நாட்களில் 2,500 முதல் 3,000 எண்ணிக்கையில் மக்கள் பயன்படுத்தும் வண்ணம் 417 கார்கள் 1026 மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தும் வசதியுடன் 1100 பேர் அமரும் வண்ணம் பெரிய கூட்ட அரங்குடன் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் நூல்கள் வசதி கொண்ட அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக அரசு இடமாற்றம் என்ற பெயரில் அழித்திடும் போக்கை கண்டித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினிடம் தமிழக மாணவர் அணி செயலாளர் புகழேந்தி அறிவிப்பின்படி 1,00,000 மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் கையெழுத்து பெற்று ஒப்படைக்கும் கையெழுத்து இயக்கம் புதுவையில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின்படி புதுவை மாநில மாணவர் அணி பொறுப்பாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தனது இல்லத்தில் துவக்கி வைத்து தமது குடும்பத்தினருடன் கையெழுத்திட்டு ஆதரவினை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாணவரணி மணிமாறன், இளைஞரணி இளம்பருதி, ஞானசேகரன், ஆனந்தராஜா, கோயில், ஜெயமுருகன், வேல்முருகன் உள்ளிட்ட மாணவரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சிறுபான்மையோர் தின விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சிறுபான்மையோர் தின விழாவில் சமூக நலத்துறை சிறப்பு செயலர் தேவநிதிதாஸ் வரவேற்று பேசினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் பங்குத்தந்தை பொன் அந்தோணிசாமி, அரசு டவுன் காஜியார் அல்ஹஜ் மௌலவி, முகமது ஜயித் பாகவி, சம்பத்ராஜ் ஜெயின், ஹர்வீந்தர் சிங் சட்டா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பணவீக்கம் மார்ச் மாதத்திற்குள் 6 அல்லது 7% குறையும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், கடந்த 3 மாதங்களாக பழங்கள், காய்கறிகள், முட்டை, இறைச்சி, மீன், பால் ஆகியவற்றின் விலை உயர்ந்து உணவுப் பொருள் பணவீக்கம் உயர்ந்துள்ளது. இது தவிர எரிபொருளின் விலையும் உயர்ந்துள்ளது. இவ்வாறு பணவீக்கம் உயர்ந்ததற்கு சர்வதேச விலை நிலவரம், தேவைக்கு ஏற்ப சப்ளை அதிகரிக்காதது, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகியவை காரணம். எனவே மாநில அரசுகளும் தங்கள் பங்குக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை தாங்களே சந்தைக்கு எடுத்து வருவதற்கும் அவர்களிடம் மக்களே நேரடியாக பொருட்களை வாங்குவதற்கும் வழிவகுக்க வேண்டும். மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது. நிலைமையை ரிசர்வ் வங்கியும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதனால் பணவீக்க நிலவரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது.
இருப்பினும் விரும்பத்தக்க முன்னேற்றத்தை அடைய இன்னும் அதிக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனால் வருகிற மார்ச் மாதத்திற்குள் 6 அல்லது 7% பணவீக்கம் குறையும் என நம்புகிறேன் என்று கூறினார். டெல்லி சென்றுள்ள முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் ஆகியோர் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத்துடன் அரசியல் நிலவரம் குறித்து விளக்கினார். புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம் மேலிட அழைப்பை ஏற்று டெல்லி சென்றனர். அங்கு மத்திய அமைச்சரும் புதுவை மாநில காங்கிரஸ் பொறுப்பாளருமான குலாம் நபி ஆசாத்தை சந்தித்து புதுவை அரசியல் நிலவரம், காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு, என்ஆர் காங்கிரஸ் அரசின் செயல்பாடு குறித்தும், மேலும் நடந்து முடிந்த இந்திராநகர் தொகுதியின் இடைத்தேர்தல் முடிவு குறித்தும் விளக்கினார். இதனை கேட்ட மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்றும் மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப செயல்படுங்கள் என அறிவுறுத்திய பின் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். புதுவை ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருக்கனூரில் நடைபெற்ற நலிவடைந்தோர் தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை திருக்கனூர் கார்த்திகேயன் திருமண மண்டபத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற நலிவடைந்தோர் தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் டி.பி.ஆர். செல்வம் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன் வரவேற்று பேசினார். திருக்கனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தண்டபாணி, கால்நடை மருத்துவமனை மருத்துவர் செல்வராஜ், சித்த மருத்துவமனை மருத்துவர் அருணாச்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுந்தரராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு கூனிச்சம்பட்டைச் சேர்ந்த 30 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவும், மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த 3 பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையாக தலா 25,000, 2 பேருக்கு கலப்பு திருமண உதவித் தொகையாக தலா 50,000, 34 பேருக்கு கட்டிடப் பொருள் வாங்க 2வது தவணையாக தலா 1 லட்சம் வீதமும், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு 6,000 வீதம் 22 பேருக்கும் மற்றும் பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவாக துணை இணை இயக்குநர் மீனாகுமாரி நன்றி கூறினார். புதுவை மாநிலத்தில் உள்ள வங்கிகள் மாணவர்களுக்கு கல்விக் கடனை எளிதாக வழங்க வேண்டும் என்று வங்கி சேவை சாதனைக்கான அறிவிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தி பேசினார். அனைத்து கிராமங்களுக்கும் வங்கி சேவை அளிக்கும் திட்டத்தில் புதுவை இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது. இந்த சாதனையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் விழா நூறடி சாலையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவிற்கு இந்தியன் வங்கியின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பாசின் தலைமையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிராமப்புற பெண்களுக்கு வரவு செலவு செய்யும் வகையில் மினி ஏடிஎம் கார்டுகளை வழங்கி பேசுகையில், புதுவையில் அனைவருக்கும் வங்கி சேவை திட்டம் 2005ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்பொழுது இந்த திட்டம் 2000க்கும் மேல் மக்கள் தொகை உள்ள 42 கிராமங்களுக்கும் 2000ற்கு கீழ் மக்கள் உள்ள 25 கிராமங்களுக்கும் சென்றடைந்து கல்விக் கடன், வீட்டு வசதி கடன், தொழில் துவங்க கடன் என அனைத்து சேவைகளும் செய்து முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு கல்விக் கடனை எளிதாக வங்கிகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பேசினார். விழாவில் மத்திய நிதித்துறை துணை செயலாளர் சோப்ரா, தலைமை செயலாளர் சத்யவதி, இந்தியன் வங்கி பொது மேலாளர் உலகன், சென்னை பொது மேலாளர் வீரராகவன் மற்றும் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.